சில பேரை பார்த்தீங்கன்னா எப்ப பாரு சரி நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எதிர்மறையாளர்களை எப்படி சமாளிப்பது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஊக்கமூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அடிப்படையிலே சில பேர் பார்த்தீங்கன்னா பெசிமிஸ்டிக் மைண்ட் செட்டோட தான் இருப்பாங்க. அதாவது எதை எடுத்தாலும் சரி, அவங்க என்ன சொல்வாங்க, இது சரியா வராது, இது ஒத்து வரவே வராது, இது ஒன்றும் நடக்காது, இது எப்படி சாத்தியமாகும், இதே மாதிரி தான் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு முறைங்க செய்யார்ல ஒரு ஜாப் ஃபேருக்காக எல்லாம் போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த என்ன மெயின் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட் ஐடியா. இதுதான், இதை பற்றி தான் பேசுறதுக்கு எல்லாரையும் அழைச்சிருந்தாங்க. அங்கே வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரும் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே முக்கியமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஃபெயிலியர் ஆகும் அதை பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ் ஆக்குறது அப்படின்றத பற்றி யாருமே அங்கே பேசவே இல்லை. சில பேருக்கு சொல்யூஷனை விட ப்ராப்ளம் பார்க்க தான் உங்களுக்கு ரொம்ப அதிக ஆர்வமாக இருக்கும். எதை சொன்னாலும் என்னத்த நடக்க போகுது, இதெல்லாம் வேலைக்காகாது, அப்படிதான் பேசுவாங்க. இந்த மாதிரியான பர்சனை வாழ்க்கையில சந்திக்க நேரிடலாம், இல்ல நம்ம அடிக்கடி சந்திக்கவும் சான்சஸ் இருக்கு. இவங்களை சைக்காலஜிக்கல வார்னிங்கர்ஸ் ஆஃப் பேட் நியூஸ் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த மாதிரி பீப்புள் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்தாலே போதும், நம்மளுக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடும். இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் சொல்ல போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு படபடப்பா இருக்கும். சில பேர் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஒரு மோசமான செய்தியை வந்து சொல்லிடுவாங்க. அதுல வேற என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே உங்களோட மூடை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அந்த நாள் முழுக்க உங்க எனர்ஜி போயிடும், உங்களோட கிரியேட்டிவ் மைண்ட் செட் ஸ்பாயில் ஆயிடும். நீங்க செய்யணும்னு நினைச்ச, பிளான் பண்ண நினைச்ச அந்த விஷயத்த செய்ய விடாம அந்த விஷயம் வந்து ஸ்பாயில் பண்ணிடும். இந்த மாதிரியான பர்சன் இருக்க தானே செய்கிறாங்க. ஒரு சைக்காலஜிக்கல் டைமென்ஷன் என்னன்னா, சிலர் தங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க. சில பொறாமையில நெகட்டிவாகவும் இருக்க சான்சஸ் இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீங்க முன்னேறக்கூடாது, இதே வந்து அவங்களோட உள்ளுணர்வா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து சாடிஸ்டிக் நேச்சரோட இருப்பாங்க. அதாவது மற்றவங்களை ஹர்ட் ஆகுறத பார்த்து ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவங்க தேடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அட்டென்ஷன் பெறுவாங்க. அதாவது அட்டென்ஷன் பெறுவதற்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் நியூஸை சொல்லுவாங்க. இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஓஷோ சொன்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அதாவது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார். அவரு யாருமே மதிக்கவே இல்லை. ஸோ அந்த கவலையில என்ன பண்ணியிருக்காரு, அந்த நபர் வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஞானியை அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி என்னை யாருமே ஊர்ல மதிக்க மாட்டாங்க, எனக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருந்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஞானி சொன்னாரு, இனிமேல் யார் உங்ககிட்ட வந்து என்ன பேசினாலும் அதுல வந்து ஒரு குறை கண்டுபிடி, ஒரு குத்தம் கண்டுபிடி அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பர்சன் கேட்டாராம், அப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி பண்ணு, அப்புறம் நீ பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி போயிட்டாரு. இவர் அதே மாதிரி வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ஒருத்தர் வந்து அதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நதி, ஒரு அழகான நதி அந்த பக்கமா இருக்கு. அந்த எதிரில் இருக்க யாரோ ஒரு நபர் வந்து இந்த நதி எவ்வளோ அழகா இருக்குல்ல, எவ்வளோ எழில்மிகு இருக்குல்ல அப்படின்னு சொன்னாரு. உடனே இந்த பர்சன் இருக்கார் இல்லையா, ஞானிக்கிட்ட பேசினாரு. அவரு வந்து சொல்றாரு, என்னது அழகா, இந்த நதியா, அழகுனா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். இதே மாதிரி எல்லார்கிட்டையும் போயிட்டு எதிர்மறையா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள்லயே ஊரே வந்து அவரை பார்த்து இவர்தான் பெரிய அறிவாளி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா சில பேர் நெகட்டிவா பேசுனது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் நீங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனோட ஆட்டிடியூட், அவங்களுடைய அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டையும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்களுடைய குழந்தைங்களோட படிப்பு விஷயத்துல, உங்களோட குழந்தைங்களோட திருமண விஷயத்துல, இல்லை நீங்க கற்ற ஒரு வீடா இருக்கட்டும், இல்லை நீங்க ஒரு வேலை வாய்ப்பை தேடி போகும்போது, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போதும் அதுல குறை சொல்றவங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. அப்படின்னா
இவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? முதல்ல இந்த மாதிரி மனிதர்களை நம்ம வெறுக்கவே கூடாது. ஆனால் ரொம்ப நெருக்கவாகவும் இருக்க விடக்கூடாது. ஹலோ சொன்ன ஹலோ சொல்லும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அன்னெசரியாக இன்வால்மெண்ட் பண்ண வேண்டாம். ரெண்டாவது, அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட்டே பண்ணாதீங்க. அதாவது ஜஸ்டிஃபிகேஷன்றது பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்க கிட்ட என்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணாலும் அது அவங்கள மாற்றவே மாற்றாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அது நெகட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணாதீங்க, இன்வால்வ் ஆகாதீங்க. மூணாவது, இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்களோட வார்த்தைகளை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. அது உங்கள் வேல்யூ இல்லை, அது அவங்களுடைய மைண்ட் செட். அது என்ன மாதிரி வேணால் உங்களை அப்செட் பண்ணும், மூட் அவுட் பண்ணும், உங்களை வந்து ஒரு க்ரோத் மைண்ட் செட்குள்ளே போக விடாமல் அது தடுக்கும். ஸோ அவங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் உயிர் கொடுக்காதீங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நம்பிக்கையோட பண்ணுங்க. நாலாவது பாயிண்ட் என்னன்னா, பாசிட்டிவ் பீப்புளோட நீங்கள் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதாவது ஆப்டிமிஸ்டிக் பீப்புள்னு சொல்லுவோம்ல, அவங்க தான். உதாரணத்துக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களோட, கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறவங்களோட, இந்த மாதிரி. ஸோ இவங்க தான் நம்ம வாழ்க்கையோட தேவையான ஒரு பர்சன். ஒரு முறை என்னாச்சு, நானும் எங்கள் டீம் மெம்பர்ஸும் ஒரு டிவி ப்ரோக்ராமுக்காக தயார் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது அதுலேருந்து ஒரு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருக்க நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அண்ட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இதில் மக்களுக்கு கொண்டு போய் ஈஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து அந்த ஸ்கீமை பற்றி பேசும்போது சில ட்ராபேக்ஸ் வந்து எழுதி வச்சிருந்தோம். அது அப்போது எங்களுடைய சீனியர் டைரக்டர் என்ன பண்ணார்னா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்கீம் சொல்லும் போது அதில் இருக்க முதல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் முதல்ல எடுத்து வைங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ஆர்வம் இன்னும் தூண்டும். இப்போ முதலே வந்து நீங்கள் ட்ராபேக்ஸோ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸோ கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்செட் ஆகிடும். மக்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் போய் சேராது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நிறைய யோசிச்சு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம், இல்லை இவ்வளோ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸோ இது வந்து ஒரு வாழ்க்கை பாடவாமே நான் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதாவது ஒரு கட்டத்தில் ட்ராபேக்ஸ் சொல்லலாம், ஆனால் முதல்ல அதில் இருக்க நல்ல விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு ஒரு லைஃப் லெசனை அங்கே டீச் பண்ணிட்டு போனாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வேற, கான்ஸ்டன்ட் நெகட்டிவிட்டி வேற. சில பேருடைய ஃபோன் வந்தாலே நம்மளுக்கு ஒரு பதட்டம் ஏற்படும். முன்னாடி சொன்னேன் இல்லையா, அப்படி ஆங்ஸைட்டி ஏற்படுது அப்படின்னா அது நம்மளோட தப்பு கிடையாது, அது அவங்களோட எனர்ஜி அப்படிப்பட்டதாக இருக்கு. அதனால இந்த மாதிரி பர்சனை நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வைக்கிறது தப்பில்லை. நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்க மனநிலையை பாசிட்டிவா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான அந்த மனிதரை வெளியில இருக்க வரைக்கும் தான் அந்த நெகட்டிவானதை உடைக்க முடியாது. அதனால எதிர்மறையான பர்சனை வெறுக்க வேணாம், ஆனா அவங்கள வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு உங்களோட எமோஷனலை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உண்மையான மன வலிமை. இந்த டாபிக் உங்களோட கனெக்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.